இவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேச ஆரம்பித்தாங்க. அது முக்கிய காரணமாக ஆரம்பிச்சு விட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா கூல் சுரேஷ் அவர்கள். ஆனால் இந்த கேள்வி அவர் மட்டும்தான் கேட்டாரான்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக கிடையாது. எல்லார் மனசுக்குள்ளேயும் இந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் 24 ஹவர்ஸ் வேலை பார்த்தாலுமே நம்மளால ஒரு வீடு கட்ட முடியல, நம்மளால ஒரு பொருளை வாங்குறதுக்கு அவ்வளோ யோசனையா இருக்கு. என்னடா இவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேதுன்னு ஓடிட்டு இருக்கு இந்த உலகத்துல, ஒரு ஆள் எப்படி இவ்வளோத்தையும் பண்ண முடியும்? அப்போ ஏதோ யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. இது எங்கே இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகவா லாரன்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அந்த ட்ரஸ்ட் முறையாக நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அது உள்ள சில சிக்கல்களை ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. இல்லைங்க இப்படி தான் நடக்குது, எங்கெங்கேயோ இருந்து பணம் வருது, அதனால தான் இவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதே பாணியில் தான் இவரும் வராரு. ஏன்னா அவர் பின்னாடி இருந்து அவர் சொல்கிற மாதிரியும் அவருக்கப்புறம் ஒரு ஹீரோவானதுக்கு எல்லாத்துக்கும் ரீசனுமே அங்கேருந்து வந்த மாதிரி தான் இருந்துச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு.